தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஷ். வணக்கம் யோகேஷ், விவரங்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார் என்ற செய்தி குறிப்பை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் முகாம் அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முகாம் அலுவலகம் வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில், தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழர்களின் வாழ்வில் எந்நாளும் நீக்கமற நிறைந்திருப்பவர். தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர். தனது பேச்சாற்றல், எழுத்தாற்றலால் தமிழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கடைபிடித்து வந்த ஒப்பற்ற கொள்கைகளை பின்பற்றி அதே வழியில் நாமும் தொடர்ந்து பயணித்திட அவர்களது நினைவு நாளான 3/2/2024 சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தொண்டர்களோடு ஒன்றிணைந்து மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள் என்பதை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் முகாம் அலுவலகம் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும், அண்ணாவின் தம்பி இதயக்கனியாம் நம் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசமிகு தொண்டர்களும், கழக நிர்வாகிகளும், பெண்கள், இளம் சமுதாயத்தினர் மற்றும் பொதுமக்களும் சாதி மத பேதமின்றி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முகாம் அலுவலகம் வெளியிட்டக்கூடிய செய்தி குறிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.